2 Corinthians 2:14 நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ளான வெற்றி குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். தீர்மானங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை வேதம் நமக்கு அற்புதமாக போதிக்கிறோம். ஆகினால மரணம், சாபம், ஆசீர்வாதம், ஜீவன் இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது நீ ஜீவனை தெரிந்து கொண்டால் அது உனக்கு நலமாக இருக்கும் என்று உபாகமம் 30 நம்ம கவனிக்கிறோம். ஜீவனை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரையே பற்றி கொள்வாயாக. அப்பொழுது அவரே உனக்கு ஜீவனம் தீர்க்காயுசுமாக இருப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறோம். அப்போ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த நாட்களில் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அவருடைய சத்தம் நமக்கு கேட்கிறது, அவருடைய சத்தம் நமக்கு புரிகிறது, அவர் என்ன சொல்லுகிறார் என்பது புரிகிறது. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை செயல்படுத்தும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள், வெற்றியை தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அப்படி செயல்படுத்தக்கூடிய விஷயத்தில் தான் இந்த குறிப்பான சத்தியங்களை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது அவருடைய பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனம் என்று சொல்கிறார். யோவான் 4:34 நாம் அடிப்படையாக கவனித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சித்தம் செய்வது தான் எனக்கு என்னவாக இருக்கிறது? போஜனம். அதுதான் எனக்கு பெலன். சித்தம் செய்வதில் தான் எனக்கு பெலன் என்று வேதம் போதிக்கிறது நம்ம கவனிக்கிறோம். அப்போ சித்தம் செய்வது தான் நமக்கு பெலனாக இருக்கிறது என்று சொன்னால் அதை எவ்விதம் சிறப்பாக செய்ய வேண்டும், அதற்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்பதை தான் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 45ஆம் வசனத்தை நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கவனித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கும் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 119வது சங்கீதம் 45வது வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. வாசிப்போம். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடினாலே விசாலத்தில் என்ன செய்வேன்? நடப்பேன் என்று சொல்கிறார். அப்போ சித்தம் செய்வது என்று சொல்லும் பொழுது த ஃப்ரீடம் டு டூ த வில் ஆஃப் காட். கடந்த வாரங்களில் கற்றுக்கொண்டதை மறுபடியும் நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் சுதந்திரம் இருக்கிறது, சித்தம் செய்வதற்கும் நமக்கு என்ன இருக்கிறது? சுதந்திரம் இருக்கிறது. இந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அதை சரியாக பயன்படுத்துவதற்கும் என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சரியான விதத்தில் அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இங்கு சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை என்னவென்றால், நம்முடைய சாட்சிகளை நான் ஆராய்ந்து பார்க்கிறபடினாலே நான் விசாலத்தில் என்ன செய்வேன்? நடப்பேன்னு சொல்கிறார். விசாலம் என்று சொல்லும் பொழுது ஐ வில் வாக் இன் ஃப்ரீடம் அண்ட் வாக் இன் ஈஸ் என்று இருக்கிறோம். அதாவது விடுதலையோடு கூட எளிதாக நான் செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறையை நீர் எனக்கு என்ன செய்திருக்கிறீர்? ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இது எதனால் என்று கேட்கும் பொழுது உம்முடைய கட்டளைகளை நான் என்ன செய்கிறேன்? ஆராய்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ கடந்த வாரத்தில் மறுபடியும் ஏன் இதையெல்லாம் நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், இது தொடர்போதனையாக இருக்கிறபடினால் நீங்கள் அதை நினைவுபடுத்திக் கொள்வது நமக்கு மிகுந்த நல்லது. அப்போ ஆராய்ச்சி என்று சொன்னால் என்ன? சீக்கிங் காட், தேவனுடைய வார்த்தையை நான் தேடுகிறபடியினால் விசாலத்தில் நடப்பேன் என்று சொல்கிறார். அப்போ ஆராய்ச்சி என்று சொன்னால் 2 விஷயங்கள் நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒன்று, டு என்கொயர் ஆஃப் த லார்ட். முதலாவது தேவனிடம் விசாரிப்பது, இதை எவ்விதம் செயல்படுத்த வேண்டும். இந்த குடும்ப பிரச்சனை இருக்கிறது, தொழிலில் இப்படி ஒரு மிகப்பெரிய சவால் வந்திருக்கிறது இல்லையா, யுத்தத்தின் நிமித்தமாக பலவிதமான பாதிப்புகள் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. இதை நான் எந்த விதத்தில் கையாளணும், எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மற்றவங்க பல வித்தியாசமான உதாரணங்களெல்லாம் சொல்கிறாங்க, பல முறைகளை அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. ஆண்டவரே, நீர் தான் எனக்கு உதவி செய்யணும்னு அவர்கிட்ட கேட்குறோம். அப்போது விசாரிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தெரிவிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ எனக்கு தெரியாது, எனக்கு எட்டாது அவர் சொல்கிறார். அப்போ எனக்கு எட்டாததை அவர் சொல்லும் பொழுது அதை அடைவதற்கு யார் உதவி செய்ய வேண்டும்? அது ஏற்கனவே எனக்கு எட்டாமல் தான் இருக்குது. ஆகினால் நம்ம ஒரு பழமொழியை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், கை கெட்டினதுக்கு வாய் கெட்டாமல் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எனக்கு எட்டாததை அவர் எனக்கு அறிவிக்கும் பொழுது அதை அடையும்படிக்கு அவரே எனக்கு உதவி செய்கிறார். ஆகினாலே நான் எப்படி நடப்பேன்? விசாலத்தில் என்ன செய்வேன்? நடப்பேன் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி நாம் இன்றைக்கு கவனிப்போம் என்று சொன்னால், 1 பேதுரு 1வது அதிகாரத்துக்கு வரும்படியாக இருக்கிறோம். அங்கே ரொம்ப சிறப்பான சத்தியம் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இப்போ ஆராய்ச்சி செய்வதின் விளைவு, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதின் விளைவு, புரிந்து கொள்வதின் விளைவு, சிக்கலின் மத்தியில் நீங்கள் சிறப்பாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆகினாலே சவால்கள் இல்லாமல் இல்லை,
ஆனால் அவைகளை மேற்கொள்வதற்காக தான் தேவன் சத்தியங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அங்கே ரொம்ப அற்புதமாக 11ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். எல்லாரும் இணைந்து தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கலாம். உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த பொழுது இன்ன காலத்தை குறித்ததையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்கள். கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாடு முழுவதும் அற்புதமான தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் தீர்க்க தரிசனம் எங்கே சொல்லப்படுகிறது என்று கேட்டால், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலேயே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார். எப்படி இருக்கிறதுங்க? அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. அங்கு ஆரம்பித்து நீங்கள் மல்கியா கடைசி மட்டுமாக அவரை குறித்து அற்புதமான தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் என்று ஒரு கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால், சம்பந்தம் இருக்கிறபடினால்தான் வேதத்தில் அவைகள் நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அப்போது தீர்க்க தரிசனம் சொன்னவங்க இல்லையா, எதை இந்த சொன்ன வார்த்தை குறித்து அவர்களுக்கு பெரிதாக முழுமையாக புரிந்தது என்று என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏனென்றால் பல 1000 வருஷங்கள் கழித்து கிறிஸ்து பிறக்க போகிறார், அவர் வாழப் போகிறார், மரிக்க போகிறார், உயிர்த்தெழப் போகிறார் என்கின்ற சத்தியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது சொன்னவர்களுக்கு அது புரிந்ததா இல்லையா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்கடி இல்லையா. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அப்படின்னு ஏசாயா சொல்லும் பொழுது, ஏசாயா காலத்தில் இது வரைக்கும் கன்னிகை கர்ப்பவதி ஆனதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த விதத்தில் இல்லையா பாருங்கள். இமாக்குலேட் கன்செப்ஷன் என்று சொல்வது வேதத்தில் முன்னுதாரணங்களே கிடையாது என்பதை அதனால்தான் மரியாள் கேட்கும் பொழுது இது எப்படி ஆகும், ஏனென்றால் இது பாருங்கள் இது சாத்தியமான விஷயமே அல்ல என்று சொல்லக்கூடிய நிலையில், ஆனால் அதை குறித்து அற்புதமான தீர்க்க தரிசனத்தை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். சொன்னவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது. இந்த ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது, ரட்சிப்புக்குன்னா எளிமையான விளக்கம் பல முறை நாம் கற்றுக்கொண்ட வார்த்தை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். ஆசீர்வாதங்களின் ஒட்டு மொத்தத்துக்கு பேர் தான் என்னதுங்க, ரட்சிப்பு. பல முறை சொன்னதை மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். ஒரு ஆளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் கொள்வார் என்று சொன்னால் முதலாவது அவனை ரட்சிக்கிறார். ஏன்னா ரட்சிப்பு தான் ஆசீர்வாதங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எப்படி இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பை கொடுக்கிறவர் யார் என்று கேட்டால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறோம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை குறித்து, அந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து என்ன செய்தார்கள், பரிசோதனை பண்ணினார்கள் என்று இருக்கிறோம். கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனைன்னு சொன்னோம்னா பாருங்கள், ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது, சர்ச் இன்டென்ட்லி வித் கிரேட்டஸ்ட் கேர் என்று இருக்கிறோம். அதனுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்று கேட்டால், சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு சாதாரணமாக அப்படி வாசித்துட்டு போகாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து என்ன சொல்ல வராங்க, இது எதை குறிக்கிறது என்பதை குறித்து கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து அவர்கள் என்ன செய்தார்கள், ஆராய்ந்து. இன்டெண்டட் அப்படின்னு சொல்லும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே படிப்பது. சொல்லுங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே படிப்பது இல்லையா. இப்போ இந்த நாட்களில் காலையில் பைபிள் வாசிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் இதெல்லாம் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. வாசிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வாசித்தேன்னா கொஞ்சம் இருங்க அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா என்ன வாசித்தோம்னு நமக்கு என்ன செய்யாது, அதுக்காக வாசிக்கலன்னு சொல்ல முடியுமா? வாசிச்சிருக்கிறோம், ஆனால் என்ன வாசிச்சிருக்கோன்னு டக்குன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு என்ன வரல, மனம் வரல. இப்போ உங்கள் பேர் என்னன்னு கேட்குறேன், கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்னன்னு உங்களை யோசிக்கிறது. நான் சொல்ல ஒருவேளை நிறையா இல்லையா, அலைஸ் நிறைய பல ஊரில் பல பேரில் நான் சொல்லக்கூடிய நபராக இருப்பார்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்போ பேர் கேட்டால் டக்குன்னு சொல்கிறாங்க, ஃபோன் நம்பர் கேட்டவுடனே உடனே சொல்கிறாங்க. காரணம் இதெல்லாம் நமக்குள்ள எப்போவுமே மாறாமல் நிலை நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்க வேண்டும் என்பதற்காக வாசித்தால் சரி, ஒரு பழக்கம் இருக்கிறதுன்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்கள். எப்படி இருக்கிறதுங்க, கருத்தாய். ஏன் இந்த கருத்து இது எவ்விதம் நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது, இன்றைக்கு நாம் கருத்தாய் ஆராய்வது எவ்வளவு அவசியம் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அப்போ நோக்கத்தோடு அப்போ இன்றைக்கும் பாருங்கள் வேதத்தை நம்ம டெய்லி வாசிக்கிறோம்.
ஆனால் ஒரு ஒரு நோக்கத்தோடு வாசிப்பது ரொம்ப முக்கியம். நோக்கத்தோடு வாசிப்பது என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாசிக்க வேண்டும். இன்றைக்கி வாசிக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் இன்றைக்கி வாசித்ததை புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோடு என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? சரி, அப்படியே கேலண்டரில் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் என்று சொன்னால் அந்த வசனத்தையாவது புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஒரு நோக்கத்தோடு புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். சங்கீதங்களில் அடிக்கடி நீங்கள் வாசிக்க முடியும். அடிக்கடி சேலான்னு போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? சேலான்னு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லையா? நம்ம சேலான்னு போட்டால் என்ன அர்த்தம்? இல்லையா? எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம். சேலான்னு போட்டால் நிறுத்தி இது வரைக்கும் என்ன வாசிருக்கோங்கிறத கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும்? யோசிக்கணும். நமக்கெல்லாம் சில நேரங்களில் ஒவ்வொரு வார்த்தைக்கு அப்புறமும் சேலா போட வேண்டியதாக இருக்கிறது. நான் சொல்ல வேலை, ஏன்னா ஒவ்வொரு வார்த்தை கடன்னு என்ன செய்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம். சிலர் வீட்டில், சிலர் ஆலயத்தில் கூட நமக்கு இந்த பழக்கம் இருக்கிறது. என் ஆத்மாவே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆத்மா பயங்கர வேகமாக போகும், பார்த்துருக்கீங்களா? அதாவது நிறுத்தி நிதானித்தெல்லாம் ஆத்மான்னு சொல்லிட்டு ஆமேன்னு என்ன செஞ்சுருவாங்க, சொல்லிடுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இது வேகமாக சொல்லி என்னது பழக்கம். அதுவும் சர்வீஸ் கொஞ்சம் லேட்டாக முடிச்சுன்னா ஆத்மா இன்னும் வேகமாக தான் என்ன செய்யும், போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் கருத்தாய் விசாரித்தார்கள். எதுக்கு குருத்தோலை? இல்லையா? சில சபையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி எல்லார் கையிலும் என்ன கொடுத்துருவாங்க? குருத்தோலை கொடுத்துருவாங்க. அதை கொண்டு போய் பத்திரமா வச்சு அடுத்த வருஷம் வரும் பொழுது, இல்லையா, அல்லது சாம்பல் என்ன பின்னணி எனக்கு தெரியாது, சாம்பல் அன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த குருத்தோலை பற்ற வச்சு அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? நெத்தியில் போட்டுட்டு இப்படியெல்லாம் பல விதங்களெல்லாம் இருக்கிறது. அதுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம்? புதுசாக இன்னொரு பக்கம் எழுதி தான் சம்மந்தப்படுத்தணும். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அதுக்கும் இதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அப்போ மறுபடியும் பவனி போவது நல்லது, நினைப்பூட்டுவதற்கு சந்தோஷப்படுகிறோம். சிலர் சர்ச்சை சுற்றி நடக்கிறாங்க. திடீர்னு எரிகோவன் ஞாபகம் வருகிறது. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? 7 முறை சுற்றி வந்த பின்பு நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? கவனித்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம என்ன மட்டா நினைக்கிறோமா? இல்லை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அப்போது அவர்கள் கருத்தாக என்ன செய்கிறார்கள்? ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஆராய்ந்து பார்த்தா தான் புரிந்து கொள்ளவே முடியும். மறுபடியும் அந்த எத்தியோப்பிய மந்திரி இருக்கிறார் அல்லவா, அவருக்கு ஃபைனான்ஸ் குறித்து நிறைய விஷயம் தெரியும். ஏன்னா கஜானாக்கு யார் தான் பொறுப்பாக இருக்கிறாரு? அவர் தான் பொறுப்பாக இருக்கிறாரு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து கஜானா எப்படி மாறுகிறது என்று நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்னவென்றால் அவருக்கு ஃபைனான்ஸ் குறித்து நிறைய விஷயம் தெரியும். ஆனால் ஏசாயா 53 வாசிக்கும் பொழுது அவர் நல்ல மனுஷன் பாருங்கள். அதை இன்னும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்துக்கு போயிட்டு தான் வரார். ஆலயத்துக்கு போகும் பொழுது அவர் ஒரு எத்தியோப்பியனாக இருக்கிறதுனால எதுக்குள்ளே விட மாட்டாங்க, ஆலயத்துக்குள்ளே கூட அவர் போவதற்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. காரணம் அவர் யூதன் அல்ல என்பதனால ஆலயத்துக்குள்ளே போவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி எண்ணமும் அவருக்கு இல்லையே, என்னையே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, நான் எதுக்கு அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு அவங்க என்னை உள்ளே விட்டா என்ன, விடாட்டி என்ன, அவர் மேலே வைத்திருக்கிற பக்தியை நான் வெளிப்படுத்துவதற்காக இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போகிறார். எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான, அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், திரும்ப ஆலயத்து போயிட்டு திரும்ப வரும் பொழுது இத்தனை நேரம் அங்கே பைபிள் தானே படித்தோம், திரும்ப படிக்காட்டி என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லாதபடிக்கு திரும்ப வரும் பொழுது அவர் ஏசாயா 53 என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, வாசிச்சுட்டு இருக்கிறார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எப்படி அற்புதமாக போதிக்க, பல 1000 வருஷங்களுக்கு முன்பதாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா மூலமாக தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த வார்த்தையை ஒரு மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், வாசித்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதனுக்கு விளங்க வைப்பதற்காக பாருங்கள் ஆண்டவர், அதனால கருத்தாய் வாசிப்பது, விளங்கி கொள்ள வேண்டும் என்று வாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது பிலிப்பு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறோம். பிலிப்பு கேட்குறார். என்ன கேட்குறார் என்று கேட்டால், நீர் வாசிக்கிறது உமக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்குறார். உமக்கு வாசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறது ஒரு கேள்வி. ஏன்னா தமிழ் தெரிஞ்சால் தமிழ் பைபிள் கட்டாயம் என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். ஆனால் அவர் கேட்குற கேள்வி நன்றாக நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். நீர் வாசிக்கிறது உமக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், மறுபடியும் தாழ்மை இருக்கிறது இல்லையா? பாருங்கள், ஃபைனான்ஸை குறித்து நிறைய விஷயம் தெரியும், பொருளாதாரத்தை குறித்து நல்ல அறிவு இருக்கிறது, மெய்ப்பொருளை குறித்து அவ்வளவான ஒரு அறிவு அவருக்கு இல்லை. அவர் சொல்கிறார், ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுக்கலன்னா எனக்கு எப்படி புரியும்? அப்போ சொல்கிறார், என்னோடு அமர்ந்து கொள் என்று சொல்கிறார். அவனை ரதத்தில் ஏற்றிக்கிறார். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை எப்படி ரதத்தில் ஏற்றி சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறாரு. இதுதான் இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது, எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது, சம்பந்தமே இல்லாதவர்கள் சுவிசேஷத்தினால் சம்பந்தப்படுகிறார்கள்.
இந்த சுவிசேஷமே ஒரு மிகப்பெரிய விசேஷம். இதை நான் இன்னும் சிறப்புப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த சுவிசேஷம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது, இரத்த சம்பந்தம் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், என்னை எந்த ரத்தம் சுத்திகரித்திருக்கிறதோ, எந்த ரத்தம் என்னை ரட்சித்திருக்கிறதோ, அதே இரத்தத்தினால் தான் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகினால் நமக்கு இரத்த சம்பந்த உறவு இருக்கிறது. புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்ல. வெளிநாட்டில் நீங்கள் போகிறீங்க, அமெரிக்காவுக்கு போகிறீங்க, ஆப்பிரிக்காவுக்கு போகிறீங்க, நியூசிலாண்டுக்கு போகிறீங்க, அண்டார்டிகாவுக்கு போகிறீங்க, எந்த ஊருக்கு நீங்கள் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய நபருக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சுவிசேஷத்தினால் மிகப்பெரிய அற்புதமான சம்பந்தத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்ல வேண்டும், இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆச்சரியமாக இருக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறார், விளக்குறார், எனக்கு சொன்னாதானே புரியும். தீர்க்கதரிசி தன்னை குறித்து சொல்கிறாரா அல்லது இன்னொருவரை குறித்து சொல்லுங்க? என்ன மாதிரி ஒரு யோசனை அவர் கவனிச்சு பார்த்தீங்களா? அவர் ஏசாயா 53 இன்னைக்கும் யூதர்களுக்கு புரியாமல் தான் இருக்கிறது. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இல்லையா? அழுகையின் சுவர் என்று இருக்கிறது அல்லவா? இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வெயிலிங் வால்னு ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் படத்தை கூட பார்க்கலாம். அங்கே பக்தி உள்ள யூதர்கள் இல்லையா, ஜடையெல்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க போய் அந்த செவத்தில் நின்று முட்டி முட்டி என்ன செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? முட்டி முட்டி என்ன ஜோம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மேசியாவே நீர் எப்பொழுது வருவீர் அப்படின்னு ஜோம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கர்த்தர் நமக்கு புலப்படும்படியாக வைத்திருக்கிறார். மேசியா ஏற்கனவே வந்திருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். இன்றைக்கு முதல் ஆராதனையில் என்னோட கூட தான் இருக்கிறார். புரிந்தவள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்ல. நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். முன்னமே வந்திருக்கிறாருங்க, மீண்டும் வரப்போகிறார். இன்றைக்கு அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை அவர் கைவிடுவதும் இல்லை. இப்படிப்பட்டவர் தான் என்னுடைய இரட்சகராக இருக்கிறார். இது எவ்விதம் நமக்கு புரிகிறது என்று கேட்டோம்னா, மறுபடியும் கருத்தை விளங்கி கொள்வதற்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவன் அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன செய்கிறாருங்க? உதவி செய்கிறார். அப்போ அந்த எத்தியோப்பிய மந்திரி இல்லையா, அவர் கேட்குறாரு, இது தீர்க்கதரிசி தன்னை குறித்து சொல்கிறாரா இல்லை வேற யாரை குறித்து சொல்கிறாரா? இன்றைக்கும் 2026 நிறைய யூத மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டால், ஏசாயா 53 ஏசாயா தன்னை குறித்து தான் சொல்லுகிறார். அவர் யாரை குறித்து சொல்லல, மேசியாவை குறித்து சொல்லலைன்னு நினைக்கிறதுனால தான் இன்னைக்கும் போய் செவுத்தில் முட்டிட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் கிருபை கிருபை கிருபை, கர்த்தர் நம்முடைய மனக்கண்ணை திறந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம செவத்தில் போய் முட்டிட்டு மோதிட்டு இருக்கல, மாறாக பகை என்னும் தடுப்பு சுவரை கர்த்தர் உடைத்திருக்கிறார் என்கின்ற மிகப்பெரிய நிச்சயம் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். குறிப்பு என்னவென்று கேட்டால், அவர் சொல்றாரு, இவர் விளக்கத்தை சொல்றாரு. விளக்கம் புரிந்த மாத்திரத்தில் ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்த பொழுது மறுபடியும் அந்த மனுஷர் கேட்குறாரு, எத்தியோப்பிய மந்திரி கேட்குறாரு, நான் ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு என்ன தடைன்னு கேட்குறாரு. அப்போ கவனிச்சு பார்த்தீங்களா, ஏசாயா 53 ஆரம்பித்து எங்கே வந்து நிற்கிறாங்க? ஞானஸ்நானில் வந்து நிற்கிறாங்க. சிலர் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் என்ன எடுக்கலை? ஞானஸ்நானம் எடுக்கலை இல்லையா? ஏங்க ஞானஸ்நானம் எடுக்கலாம், மே மாதம் வந்தால் கொஞ்சம் சூடாக இருக்கும், அப்போ என்ன எடுக்கலாம்? ஞானஸ்நானம் எடுக்கலாம். மே மாதம் வந்த உடனே அதுக்கு ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்கிறது, இப்படியே பயம் 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 இல்லையா? நான் யாருன்னு யாராவது கண்டுக்கிட்டாங்கன்னா வரக்கூடிய சலுகையெல்லாம் போய்விடும். சொல்லுங்கள், என்ன போய்விடும்? சலுகையெல்லாம் போய்விடும். நீங்கள் மறுபடியும் புரிந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சாதியினால் வரக்கூடிய சலுகையை பார்க்கிலும் சத்தியத்தினால் வரக்கூடிய ஸ்லாக்கியம் பெரிது. புரிந்தால் ஆமேன் என்று சொல்லலாம். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் அப்படி தான். நீங்கள் வசனத்தை வாசிங்கன்னா வழங்கிக் கொள்ளலாம். மறுபடியும் எதுக்கு நம்ம எதிராக இருக்கிறோமோ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சத்தியத்தை மாதிரி வழங்கிக் கொள்வது நல்லது. சாதியினால் வரக்கூடிய சலுகையை பார்க்கிலும் சத்தியத்தினால் வரக்கூடிய ஸ்லாக்கியம் மிக பெரிது. ஏன் அது அப்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். அந்த முறைமையினால் வரக்கூடிய சலுகை, ஃபார் எக்ஸாம்பிள், அது நம்ம குறையா சொல்லலை, அது கட்டாயம் தேவை, சமுதாயம் பின்னணி அதெல்லாம் நமக்கு புரிகிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாக நாம் சிந்திக்க வேண்டிய விதத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா? அதனால் வரக்கூடிய 5%, 2%, அது 3%, வாட் எவர் தட் மைட் பி, அதனால் வரக்கூடிய, உதாரணத்துக்கு 5% பார்க்கிலும் சத்தியத்தினால் வரக்கூடிய 100%, நீங்கள் அதை பின்பற்றிங்கன்னா 5% உங்களுக்கு கிடைக்கலாம். அது சிலருக்கு கட்டாயம் கிடைக்க வேண்டும், அது அவர்களுக்கு மிகுந்த தேவை, உதவி, புரிந்து கொள்கிறோம். ஆனால் சத்தியம் என்று வரும் பொழுது கர்த்தர் எனக்கும் 100% வச்சிருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற பச்சவங்க உங்களுக்கும் 100% வச்சிருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்லலாம் இல்லையா? இது எப்படி நமக்கு புரியும் இல்லையோ? அவர்களே சொல்லிவிட்டார்கள், இனி உங்களுக்கு ஒன்றும்
கிடையாது. இவர் சொல்லுகிறார், எனக்குரியதெல்லாம் உங்களுக்குரியது. புரிந்தால் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுவேன். அப்போ பயம் இல்லையா? நான் அதான் ஒருத்தர் சொல்கிறார், பாருங்க, நான் வந்து ரகசிய கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன்னு யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. பிசாசு சொல்கிறேன், இவன் நம்மால்னே நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? நான் சொல்லுகிறேன் பாருங்கள், மனிதர்களுக்கு முன்பதாக ஒருவன் என்னை அறிக்கை பண்ணினால், சொல்லுங்க, இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே தானே உட்காந்துருக்கோம், ஏன் பயப்படணும்? கேமரா என்ன தானே பார்த்துட்டு இருக்கு. நான் சொல்ல விளையம் கொள்ள முடிகிறதா? மனிதர்களுக்கு முன்பாக ஒருவன் என்னை அறிக்கை பண்ணினால், நான் பிதாவுக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக நான் அவர்களை என்ன செய்வேன், அறிக்கை பாருங்க. மனிதர்களுக்கு முன்பாக சங்கீதம் 31 இருக்கிறது, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று பக்கத்தில் ஒரு ஆச்சரிய குறி போட்டிருக்கிறது தான் தமிழ் பைபிளில். இங்கிலீஷ்காரங்களுக்கு அது கிடையாது, நமக்கு இருக்கிறது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? மனுபுத்திரருக்கு முன்பாக தம்மை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு. போன வாரம் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இல்லையா, வருத்தமாக தான் இருந்தது. அதாவது வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அட்வான்ஸ் வாங்குகிற அளவுக்கு கூட வர்றாங்க. அப்புறம் கிறிஸ்தவங்க, அதாவது கிறிஸ்தவ அல்லாத பின்னணியிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறபடினால கடைசியில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்த மாத்திரத்தில் வீடு இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம ஜோம் பண்ணுறோம். என்ன ஜோம் பண்ணுறோம்? இந்த வார்த்தை சொல்லி தான், ஆண்டவரே இவர்களுக்கு நேர்த்தியான இடத்துல நீர் சிறப்பான சுதந்திரத்தை என்ன செய்திருக்கிறீர், வைத்திருக்கிறீர். உம்முடைய பேரை சொல்கிறதுனால இவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்கிறாங்க. நீர் தான் அவர்களுக்கு வீட்டை என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம் என்னவாக இருக்கிறது என்று கேட்டால், உங்களுக்கு வாடகைக்கு எதுக்குங்க வீடு, சொந்தமாகவே கர்த்தர் கொடுக்கணும். புரிந்தால் ஆமீன் என்று சொல்லலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் என்ன செய்கிறது இல்லை, புரிய மாட்டேங்குது. அவங்க வேறு சாதியில் தான் ரொம்ப பெருமை பாராட்டக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. சத்தியம் தெரியாதவங்க தான் அப்படி பேசுவாங்கங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், பரம்பரையாக கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் புரிய மாட்டேங்குது. ஆனால் பாருங்கள், தேவனுடைய சத்தியத்தை புரிந்து அதை அவர்கள் அனுபவித்து ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ளே வரும் பொழுது உலகத்தில் இருக்கிறவர்கள் அவர்களை பயக்கிறார்கள். பலவிதமான சவால்கள் மத்தியில் அவர்கள் இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், நான் நம்முடைய வார்த்தையை ஆராய்கிறபடினால கர்த்தரினை விசாலத்தில் நடத்துவார். ஆகையினால நீங்கள் தேவ பிள்ளை என்று சொல்வதனால் நீங்கள் வெட்கப்படவோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்ல முடியும் இல்லையா? அப்படி சொன்னால் இதை தரமாட்டாங்க, அப்படி சொன்னால் அதை தரமாட்டாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். மனுஷிகமாக நம்ம யோசிக்கும் பொழுது நாம் அப்படி சொன்னால் அதெல்லாம் இழக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இப்படி சொல்வதனால் அவர்கள் கொடுப்பது கிடைக்காது, ஆனால் இப்படி சொல்வதனால் அவர் கொடுப்பது, நான் சொல்லுகிறேன், அவங்க கொடுக்கறத காட்டிலும் அவர் கொடுப்பது அதிகம். புரிந்தால் என்னோடு சொல்ல வேண்டும், அவர் எனக்கு கொடுப்பது அதிகம் அதிகம். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? பாருங்கள், மறுபடியும் உதாரணத்தை வீதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அப்படியே அவங்க கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்க? நான் சொல்கிறது கம்பேர் பண்ண முடிகிறதா? அவங்க அப்படியே நீங்கள் அவங்களுக்கு சாதகமாகவோ இல்லையா இணங்கி போவதின் விளைவு அவங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, எவ்வளோ கொடுத்துருவாங்க? இவர் கொடுக்கறத காட்டிலும் அவங்க கொடுத்துருவாங்களா? நான் சொல்கிறத விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இவர் என்ன கொடுத்துருக்கிறாரு அது உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன கொடுத்துருக்காருங்க? பாருங்கள், எத்தனை பேர் மூச்சுடுறீங்க? அதுவே யார் கொடுத்தது தான் இல்லை. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? பாருங்கள், நாசியில சுவாசம் உள்ள மனிதன் கர்த்தரை துதிப்பான. எவ்ரிதிங் தட் ஹஸ் பிரெத் லெட் ஹிம் பிரைஸ் தி லார்ட்னு இருக்கிறது. நாசியில சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஏன் கர்த்தரை துதிப்பதாக? ஆதாமுடைய நாசியில ஊதினார் அல்லவா, அந்த காற்று தான் அப்படியே சுழன்று இப்பொழுது எங்கே இருக்கிறது? அல்லேலூயா. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள அப்படின்னு நிறுத்தினோம்னா முடிஞ்சது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இது எல்லாமே அவன் நல்ல வேலை, இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தானே நம்ம இருக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ நானே உனக்கு ஜீவனம் தீர்க்காய், நானே உனக்கு ஜீவனம் தீர்க்காய். ஆபிரகாம் கை உயர்த்தி சொல்கிறார். அந்த ஆள் சொல்கிறாரு, நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்கின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. வானத்தையும் பூமியும் உடையவர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னோம்னா, இஸ் தி பொசஸர். பூமியும் அது நிறைவும்
கர்த்தருடைய. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடைய, எல்லாமே அவருடையது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பலர் அதை வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக யாருடையது? அவருடையது. அவருக்கு நேராக என் கரங்களை நான் என்ன செய்கிறேன்? உயர்த்துகிறேன் அப்படின்னு ஆபிரகாம் உயர்த்துறார். சூப்பரான ஒரு அறிக்கை பண்ணுறார். ஒரு ராஜாவுக்கு முன்னாடி அறிக்கை பண்ணுறார். நீ கொடுத்த எனக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, நான் அவருக்கு நேராக என் கரங்களை என்ன செய்கிறேன்? உயர்த்துகிறேன். இவைகள் நடந்த பின்பு அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமே பயப்படாத அப்படின்னா என்ன அர்த்தம்? கையெல்லாம் உயர்த்தி சொல்லும் பொழுது தைரியமாக தான் இருந்தது இல்லையா? உன்னுடைய அதாவது பாதரட்சியின் வார் கூட எனக்கு, ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் இல்லையா, உன்னுடைய ஷூ லேஸ் கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு பயங்கரமாக முழக்கமாக உரிமை இல்லையா, பயங்கர புரட்சியாக சொன்ன பின்பு அவங்க போனதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து சொல்கிறார், ஆபிரகாமே என்ன செய்யாத, பயப்படாத. சில நேரங்கள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், கரங்களை உயர்த்தி அவர் தருவார் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, அவன் கொடுக்குறான்னு தான் வந்தான். நீ என்னடா கொடுக்கறது, அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே அவன் போயிட்டான். போனதுக்கப்புறம் தான் ஒரு வேளை வாங்கியிருக்கணுமோ, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ இல்லையா, கொஞ்சம் அறிவு கோளாறாக போயிடுச்சோ இல்லையா. அப்போது வீட்டுக்கு வர்றார். உதாரணத்துக்கு இதெல்லாம் வந்து பைபிளில் இல்லை, புரிஞ்சு கொள்றதுக்காக இப்படி சொல்கிறது. வீட்டுக்கு வந்தோன்னா சாரா அம்மா கேட்குறாங்க, என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நிறைய கொடுத்தான். நீ என்ன கொடுக்குறதுன்னு விட்டுட்டு, இந்த மனுஷனை கழட்டிட்டு நான் படுற பாடு இல்லையா, நீ வந்ததையாவது வாங்கிட்டு வந்திருக்கணும் அல்லவா, வந்ததையாவது என்ன செய்யணும், வாங்கிட்டு வந்திருக்கணும் அல்லவா. அதையும் விட்டுட்டு இப்படி பெரிய புரட்சிகரமாக பேசிட்டு வராட்டி என்ன இல்லையா. 5000 ரூபா கொடுக்குறாங்க, நான் சொல்லுங்க, உங்களுக்கு புரிகிறதா? சும்மா புரட்சிகரமாக எதையோ ஒன்று பேசிட்டு இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் சந்தேகம் வர்றதுக்கு என்ன இருக்கிறது? இப்போ ஒருவேளை நம்ம வாங்கியிருக்கணுமோ, இன்னொரு வகையில் சிந்திக்கலாமே. அவன் என்கிட்ட தோத்தவன் தானே, அவன் என்கிட்ட, நான் யாரை சொல்லிட்டு இருக்கேன்? நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவன் தோத்தவன் தானே, அவன்கிட்ட நம்ம வாங்குறதுல என்ன தப்பு? ஆபிரகாம் ஜெயிச்சவர், நான் இப்போ ஆதி ஆமத்தில் தான் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எங்கே போகிறீங்களோ எனக்கு தெரியல. அப்போது லீகலாக அவருக்கு ஒரு உரிமை இருக்கிறது. அதைத்தான் அவனும் சொல்கிறான், நான் மட்டும் தோத்துட்டேன், அதனால் பொருளை நீர் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளும். ஏன்னா அன்னைக்குள்ள சிஸ்டத்தில் அதுதான் கரெக்டு. இப்போ ஆபிரகாம் சிஸ்டமே வேணாம்னு சொல்கிறார். எனக்கு அந்த சிஸ்டம், அப்படி அந்த சிஸ்டத்தின் மூலமாக நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லுவதற்கு அவசியம் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கை உயர்த்திட்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார், ஆபிரகாமே பயப்படாத, ஆபிரகாமே பயப்படாத. அப்படி சொன்னதுனால ஒரு வேளை இழந்துட்டோமோ, ஒரு வேளை வந்ததை நாம தான் சரியாமல் நிதானிக்காமல் விட்டுட்டோமோ, ஒரு வேளை வந்ததை வந்து நம்ம வந்து யோசிக்காமல் வாங்காமல் விட்டுட்டோமோ, மறுபடியும் ஆதி ஆமத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? விட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்காத, பயப்படாத, நானே உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன். எப்படி சொல்கிறாரு? நான் கொடுப்பேன்னு சொல்லலை. நீ வாசிச்சிடலாமே. ரொம்ப அற்புதமான வார்த்தை இல்லையா? கருத்தாய் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஆதியாமத்தில் பாருங்கள், 15வது அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமான வார்த்தை இருக்கிறது இல்லையா? ஆதியாமம் 15வது அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள்? அந்த அதிகாரம் வாசிச்சிங்கன்னா கை உயர்த்தி சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கரங்களை நான் என்ன செய்கிறேன்? உயர்த்துகிறேன். பலமுறை சொன்னதை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்ட கரங்கள் ஒருபோதும் வெறுங்கையாய் இருக்க போவது இல்லை. வாயிலிருந்து எல்லாரும் சொல்லும்படியாக இருக்கிறோம், கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்ட கரங்கள் ஒருபோதும் வெறுங்கையாய் இருக்க போவது. சிலுவையை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 15வது அதிகாரம் 1 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே பயப்படாதன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா, அந்த கை உயர்த்தினவருக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஏன்னா பயப்படாத ஆள்கிட்ட போய் பயப்படாதுன்னு சொல்லணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. அப்போ உண்மையாக விசுவாசிகளின் தகப்பன் தாங்க, ஆனால் அவருக்குள்ளே என்ன இருக்கிறது? பயம் இருக்கிறது. நீங்கள் நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்ச ஆள் தான், இருந்தாலும் சூழ்நிலை நிமித்தமாக நமக்குள்ளே என்ன வருகிறது? பயம் வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஐ வில் பி யோர் செக்யூரிட்டின்னு சொல்கிறார். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கும், ஐ வில் பி யோர் செக்யூரிட்டி. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் இல்லையா, ஜாப் செக்யூரிட்டி சொல்கிறோம். என்ன செக்யூரிட்டிங்க? ஜாப் செக்யூரிட்டி. ஜாப் செக்யூரிட்டின்னா இந்த வேலை வந்து இது வந்து நிரந்தரமாக நமக்கு இருக்குமா
அப்படிங்க. கடந்த வாரத்தில் ஒரு 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 காரியத்தை குறித்து கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, வேலைக்கு எடுத்துக்கிறாங்க, 9 மாதம் நம்ம வச்சு வேலை வாங்குறாங்க. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு என்ன செஞ்சிடறாங்க, அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. இந்த 9 மாதத்துக்குள்ளே நம்ம 9 வருஷனுடைய ஆயுசை என்ன செஞ்சிடறாங்க, உறிஞ்சிடுறாங்க. உறிஞ்சி 9 மாதம் முடிஞ்சோடனே நாங்கள் என்னங்க பண்ணுறது, நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களும் தங்களை பரிதாபப்படுத்தி கொண்டு என்ன செய்து விடுகிறார், சொல்லிவிடுகிறார். இப்போ உலகம் எப்படி இருக்குது என்று கேட்டால் ஹையர் அண்ட் ஃபயர்ன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? வேலைக்கு வேணால் ஆள் எடுக்கணும், வேலை முடிஞ்சோடனே ஆளை என்ன செஞ்சிடணும், அமுச்சு விட்டுறணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு பாதுகாப்பு எங்கே இருக்கிறது, செக்யூரிட்டி எங்கே இருக்கிறது இல்லையா? எது நமக்கு செக்யூரிட்டி இருக்கிறது என்று கேட்டால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னதான் நமக்கு சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி. என்ன சொல்கிறாருங்க, நான் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி. கேரண்டி கையெழுத்து சொல்லுவாங்க இல்லையா, அது கேட்டிருக்கீங்களா? இப்போ லோன் அப்ளை பண்ணணும், வட்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ யார் கையெழுத்து போடணும், ஒருத்தர் கையெழுத்து போடணும். நீங்கள் போட்டது தவிர ஒருத்தர் கையெழுத்து, பேங்க்காரங்களாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், கையெழுத்து போடணும். நீங்கள் கையெழுத்து போடுறவர் யாராக இருக்கணும், நம்மளை காட்டில் மோசமாக இருந்தோம்னா இல்லையா, கூட்டு களவாணின்னு என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. அப்போ கையெழுத்து போடுறவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, நாம் ஃபால்ட் ஆனாலும் நம்மளால் முடியாமல் போனாலும் அவங்க அதை சரி பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்ல, நான் கையெழுத்து போடுறேன்னு இருக்கார். கையெழுத்து போடுறேன்னு இல்லை, போட்டிருக்கிறார், ரத்தத்தில் போட்டிருக்கிறார். எங்கே போட்டார், வெள்ளிக்கிழமை வர்ற வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரத்தத்தில் போட்டிருக்கிறார். எங்கெங்கே போட்டார், ஆமாம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின். கேட்டிருக்கீங்களா? ஏன் கம்யூனியன் எடுக்கும் பொழுது, ஐயோ நான் ஃபர்ஸ்ட் வீக் ஊருக்கு போகலான்னு நினச்சேன், இல்லை செகண்ட் வீக் இந்த கம்யூனியன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம்னு சொல்கிறார் இல்லையா? உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தங்க, கர்த்தர் ஆபிரகாமோடு என்ன செய்திருக்கிறார், உடன்படிக்கை. ஒரு வகையில் உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்னா, நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிற வரைக்கும் நான் செய்ய வேண்டியதை செய்வேன்னு ஒரு கருத்து இருக்கிறது. எப்படிங்க, நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சீங்கன்னா நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன். இது கான்ட்ராக்ட். இதுக்கு பேர் என்னதுங்க, கான்ட்ராக்ட். கவனன்ட் என்று வரும் பொழுது, அதுவும் குறிப்பாக தேவன் நம்மோடு வைத்திருக்கக்கூடிய உடன்படிக்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும், அதில் மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் நம்ம தான் பலவீனமான ஆளாச்சே, நம்ம தான் குறைவுள்ள ஆளாச்சே. ஆகினாலே நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் உட்காந்துருக்கிறோம் ஆலயத்தில், நம்ம உண்மையாக இருந்ததுனால உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறீங்க இல்லையா? பக்கத்தில் யாரையும் பார்க்க வேண்டாம் இந்த நேரத்தில். நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா? நாம் ரொம்ப உண்மை, நான் ஆண்டவர் உண்மையாக பற்றி கொண்டேன். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம உண்மையை பற்றி நமக்கே நல்லா தெரியும். நீங்கள் நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லும்போது உங்கள் மனசாட்சியே சொல்லும், ஏன்டா இப்படி பொய் சொல்கிற. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் நம்முடைய உண்மை நிலை. அவர் எடுத்திருக்கிற உடன்படிக்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்வார், உங்களை அழைத்தவர் அப்படியே செய்வார். எப்படியே செய்வார்? முந்தின வசனம் இதுதான் கருத்தாய் ஆராய்வது இல்லையா? உங்கள் ஆவி சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமின்றி காக்கப்படுவதாக இல்லையா? குற்றமின்றி காக்கப்படுவதாக என்ன அர்த்தம்? இப்போ எவ்வளோ ஏகப்பட்ட குற்றம் இருக்கிறது. என் கண்ணுக்கு தெரிஞ்சது இருக்கிறது, என் கண்ணுக்கு தெரியாதது இருக்கிறது. ஆனால் குற்றமின்றி காக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஐ வில் பி யுவர் செக்யூரிட்டின்னு சொல்கிறார். நான் தான் உனக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்போ வயது கூட 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 பயங்கள் கூடுகிறது அநேகருக்கு. அது இயற்கையாக இருக்கிறது. வயது கூடும் பொழுது என்ன கூடுகிறது? பயம் கொடுக்கிறது இல்லையா? இந்த மாதிரி நம்ம கவனிக்காமல் விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறது. சில நேரங்கள் நமக்கு ஏதாச்சும் வியாதி கீதி இல்லையா, நம்ம படுத்த படிக்க ஆயிடுவோமோ, மற்றவங்களுக்கு சிரமத்தை கொடுத்துருவோமோ என்கின்ற எண்ணங்களெல்லாம் வரும் பொழுது நான் சொல்லுகிறேன், எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டால், கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்கள். கருத்தாய் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் சொன்னார், ஐ வில் பி யுவர் செக்யூரிட்டி. நானே உன்னுடைய பாதுகாப்பாக இருப்பேன். கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதையும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்பதை விளங்க பண்ணும்படிக்கு வாசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் கட்டாயம் வாசிச்சிருக்கணும். பாருங்கள், இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதையும் 1ஆம் தேதி வரும்போது இதை சொல்லணும்னு நினச்சேன், பரவாயில்ல, இன்றைக்கி வராதவங்களுக்கு இப்போவே சொல்கிறேன் இல்லையா? கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதையும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்பதை விளங்க பண்ணும்படிக்கு, அதை நிரூபிக்கும்படிக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள்
நானே உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். எத்தனை பேர் புரிந்து? நானே உங்கள் ஜீவனம் தீர்க்காயுசமா இருக்கிறேன்னு சொல்றாரு அல்லவா? அப்போ வயது கூடும் பொழுது பயங்கள் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறோம் இல்லையா? அந்த பயங்கள் எல்லாம் வரும் பொழுது ஆபிரகாமுக்கு பயம் வேற விஷயத்தை குறித்து. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பயத்தில் தான் என்ன செஞ்சுருக்கிறோம், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆபிரகாமே என்ன செய்ய வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலன் அல்ல பலன் பலன் ஐ வில் பி யுவர் கிரேட்டஸ்ட் ரிவார்ட் அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், புதிய உடன்படிக்கைக்குள் வரும் பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்திருக்கீங்க அல்லவா? நீங்கள் நேரம் எடுத்து பல தூரமான இடத்துல இருந்து முயற்சி எடுத்து நேற்றுலேருந்தே ரெடியாகி நேற்றே அயன் பண்ணி வச்சு இல்லையா, இதெல்லாம் முயற்சி எடுத்து வந்திருக்கீங்க அல்லவா? இதற்கு அற்புதமான பலன் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் கட்டாயம் வச்சிருக்கிறார் இல்லையா? சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம் இப்படி சொல்கிறவங்க ஒன்றுமே காண முடியாது. கண்ணாடி கூட மாற்றணும். நான் சொல்கிறத விளையும் கொள்ள முடிகிறதா? கர்த்தரை பாருங்கள், அவருக்காக அவரை தேடி நஷ்டமடைந்தவர்கள் ஒருவரும் கிடையாது. எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? பாருங்கள், அதனால தான் வேதம் சொல்லுங்க, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். அப்போ அவர் சொல்கிறார், ஐ வில் பி யுவர் செக்யூரிட்டி. இப்போ இன்னொரு நேற்று ஒரு நபரோடு பேசிக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, ஒரு சாஃப்ட்வேர் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம், படித்து ஒரு மாதத்துக்குள்ளே அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே அப்டேட் ஆகிடுது, அடுத்த லாங்குவேஜ் என்ன செஞ்சிருது வந்துடுது. உங்களுக்கு அது தெரியுமான்னு கேட்குறாங்க. ஏங்க இப்போ தானே வந்திருக்கு, நீங்கள் அதை படிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று வந்துடுது. இப்படி ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்கிறோம் அல்லவா? இப்படி இருக்கும் பொழுது எப்படி ரிவார்டு கிடைக்கும்? அவங்க சிம்பிள் சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. சொல்கிறத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரிவார்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறத செய்கிறதுக்குள்ளே அடுத்த அப்டேஷன் என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த சேலஞ்சிங் வேர்ல்டில் எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் சொல்கிறார், நானே உனக்கு பலனாக இருப்பேன். அதாவது புரிஞ்சவங்களுக்கு ஆமீன் வரும், புரியாதவங்களுக்கு அதை இப்படி சொன்னால் விளங்கிக்கலாம். இப்போ ஒரு ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க பர்த்டேக்கு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நானே உனக்கு கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இப்போது அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது கவனிங்க. ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, நானே உனக்கு கிஃப்ட்டு. இதே தான் நான் சொல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொன்னது விளங்கிச்சா விளங்கலையா? இப்போ இதுவும் சிலருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு என்ன செய்யலை, நான் இன்னும் அந்த பர்த்டே சோகத்துலேயே இருக்கிறேன். புரிஞ்சுது இல்லையா? இப்போ மனுஷன் சொல்கிறான், நான் தான் உனக்கு கிஃப்ட்டுன்னு. ஆனால் ஒரு வகையில் ரொம்ப உண்மை தான். நம்ம கூட காலம் கடத்தணுன்னா நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? யாரோ ஒருத்தங்க வந்து எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பாஸ்டரை கல்யாணம் பண்ணதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆள் விஷயம் தெரியாமல் பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அவருக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அது ரொம்ப உண்மை. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க, நான் தான் உனக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்கிறார். மறுபடியும் இது சத்தத்துக்காக சொல்லலை, புரியுதான்னு நான் பார்க்கணும் இல்லையா? நான் தான் உனக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்கிறார். அவர் வரும் பொழுது சகலத்தையும் உடையவராகத்தான் வருகிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ ஒரு காலத்துலலாம் காசு இருக்குங்களா அப்படின்னா அப்படின்னு தொட்டு பார்த்துட்டோம், அப்படி தானே? இப்போ காசு இருக்கான்னு சொன்னால் உடனே நான் சொல்ல உங்களுக்கு பிரிக்கிறதா, எவ்வளவு நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிடறோம், வந்துருச்சா காமிக்கிறோம் அல்லவா? ஒரு சின்ன ஃபோனுக்குள்ளே ஒரு அக்கௌண்ட்டோடு கனெக்ட் ஆகிருக்கிறது. நீங்கள் நம்பரை மாத்திரம் போட்டிங்கன்னா யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு என்ன செய்கிறது, போகிறது. நான் சொல்கிறேன், இந்த வாக்கு தத்தம் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? என் பெயர் தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கண் பார்த்தாலே போதும் எனக்கு நன்மை வந்து சேர்கிறோம். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன். இதெல்லாம் எப்படிங்க புரியும், எப்போங்க புரியும் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைங்க கடன் முடிச்சிடுறேன், இன்றைக்கி முடிச்சாகணும் அதற்கு அப்படின்னு வாசிச்சிங்கன்னா ஒன்றுமே என்ன செய்யாது, புரியாது. அப்படி என்ன அவசரம்? நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்படி என்ன அவசரம் இல்லையா? அதனால கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? கொஞ்சம் சில நேரங்களில் லேட்டாக எழுந்திரிச்சிருவோம், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் யார் உங்களை உட்காந்து சீரியல் பார்க்க சொன்னது நைட்டு? உண்மை தீர்க்க தரிசனம் போது நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா?
அப்போ குறிப்பு என்னது? இப்போ லேட்டாக படுத்தா என்ன தான் எந்திரிக்க முடியும்? லேட்டாக தான் எந்திரிக்க முடியும். இது வந்து பெரிய ஒரு ஞானம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போது கொஞ்சம் நேரத்தில் படுக்கணும். நேரத்தில் படுத்தா தான் காலையில் என்ன செய்ய முடியும்? சனிக்கிழமை ஆச்சுன்னா அதில் நேரத்தில் படுத்துக்கணும். படுத்தா தான் காலையில் என்ன செய்ய முடியும்? எந்திரிக்க முடியும் கரெக்டான நேரத்தில். 2-3 அலாரம் வச்சுக்கணும். இல்லைன்னா வந்து ஃபாஸ்டர் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தெரியாதான்னு யாரும் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டுறக்கூடாது. நான் சொல்லுவங்களுக்கு புரிகிறதா? அதனால் எழும்பணும். இது கொஞ்சம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் அல்லவா? அதுபோல் வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும். நீங்கள் வேதத்தை திறக்கும் பொழுதே ஜெபம் பண்ணணும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்ணை கொஞ்சம் என்ன செய்யணும்? நீர் திறக்கணும். ஆண்டவரே, எனக்கு தமிழ் தெரியும், தமிழ் பைபிள் வாசிக்கிறேன், ஆனால் அதன் மூலமாக நீர் என்னோடு என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். எத்தனை பேருக்கு புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? சரி, மறுபடியும் அந்த 1 பேதுருக்கு நாம் போவோம் என்று சொன்னால், இப்போ ஆபிரகாம்கிட்ட சொன்னார் அல்லவா, நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய வேலன், பயப்பட வேணான்னு சொல்கிறார். பாருங்கள், அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். இன்னைக்கு ஆதியாகமம் 15 அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன அதே தேவன்தான் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார். அன்னைக்கு அவரை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு நம்ம தான் இருக்கிறோம், நம்மளை தான் ஆசீர்வதிக்க போகிறார். பக்கத்தில் இருக்கிற பார்த்தோன்னா உங்களை தான் ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்னா இன்றைக்கி யார் தான் இருக்கா? ஆபிரகாம் இல்லை, அவர் அங்கே தான் இருக்கிறார். நல்லவா? இன்றைக்கி யார் இருக்கோம்? நாம் தான் இருக்கிறோம். அப்போ யாரை தான் ஆசீர்வதிக்கணும்? யார் தேடி வந்திருக்கிறா? நம்ம தான் தேடி வந்திருக்கிறோம். யார் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறா? நம்மை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு எந்த வகையில் சொந்தம்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். ரத்த சம்பந்தம்லாம் கரெக்ட். எந்த வகையில் சொந்தம்? நான் அவருடைய பிள்ளைங்க, அவர் என்னுடைய பிதாவாக இருக்கிறார். இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவையானது கூட்டி கொடுக்கப்படும். எப்பொழுது என்கின்ற கேள்வி இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய. சரி, இப்போ 10ஆம் வசனத்தை மறுபடியும் கவனிக்கிறோம், வாசிப்போம். உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய். இப்போ இன்னொன்று, தீர்க்க தரிசனம் தான் வசனமே. தீர்க்க தரிசனம் வசனம் தான். சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? வசனமே தீர்க்க. அதனால் யார்கிட்டையாவது போய் அவங்க வந்து எதையாச்சும் ஒன்று சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்கிறத கொஞ்சம் தவிர. நம்ம ஆட்கள் யாரும் போகிறதில்லைன்னு நம்புகிறேன். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? நம்ம ஆட்கள் போகணுன்னு அவசியமும் இல்லை என்று நம்புகிறேன். சிலர் அப்படி போயிட்டு அவர் ஏதாச்சும் சொல்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு போய், இது வந்து வெறும் க்யூரியாசிட்டி தான். ஆங்கிலத்தில் சொல்லலாம், க்யூரியாசிட்டி கில் த கேட்டும்பாங்க. ஆகையினால இது வந்து சும்மா, அதாவது ஏதாச்சும் சொல்கிறாரா அப்படின்னு போகிறது. அப்போ அவர் வந்து அப்படியே சொல்லிட்டாருங்க. நான் கேட்குறேன், அது உங்களுக்கு முதல்ல தெரியுமே சகோதரனே, நீ ஒரு கள்ளன், அப்படியே சொல்லிட்டாருங்க. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அது அவர் என்னங்க சொல்கிறது? உங்களுக்கு தெரியும், உங்கள் குடும்பத்துக்கு நல்லாவே பக்க வழியாய் வந்த கள்ள சகோதரர்கள்னு பவுல் வேற எழுதியிருக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ அதை மட்டுப்படுத்துகிறோமா? அற்பமாக எண்ணாதீர்கள் பைபிள் சொல்லியிருக்கிறது. ஆமாம், அற்பமாய் நாங்கள்ன்றது நீங்கள் அற்பமாக மாற்றிடுறீங்க. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? ஒரு அம்மா வந்து எப்போவுமே ஞாபகம் வரும், பாஸ்டர் வீடு மாற்றணுமா மாற்ற வேண்டாமான்னு ஜோம் பண்ணி சொல்லுங்கள். புதுசாக வந்திருக்காங்களேன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம வந்து முறைமை மாற்ற முடியுமா? நல்ல ஜோம் பண்ண ஆண்டவரே நல்ல வீடு கிடைக்கட்டும், அப்புறம் கிடைச்சிச்சுன்னா மாற்றுங்கம்மா, கிடைக்கலன்னா என்ன செய்ய வேண்டாம், மாற்ற முடியாது. கிடைக்கலன்னு எப்படி மாற்ற முடியும்? இப்படி சொன்னோம்னா நம்மகிட்ட வல்லமே இல்லைன்னு வேறு சர்ச்சுக்கு போயிட்டாங்கன்னா நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, சகோதரியே இதோ கிழக்கிலே அப்படின்னு சொன்னோன்னே, கிழக்கு எதுன்னு செய்யுங்க, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கிழக்கிலே குப்பக்கோணாமுதூரினுடைய கிழக்கிலே ஒரு நேர்த்தியான ஐ சி எ ப்ராட் ரோட், 2 சைடு 2 குப்பை தொட்டி இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு பக்கத்தில் நீங்கள் குத்த வைத்து அமர்ந்திருப்பது போல. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? இப்படியெல்லாம் சொன்னால் ஆள் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி ஆள் தேவையில்லை. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ அவங்கள அற்பமாக என்றமா? இல்லைங்க, சத்தியம் புரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். சத்தியம் புரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். நான் ஒவ்வொரு வருஷம் தான் சொல்கிறேன், நேர்த்தியான இடத்துல சிறப்பான சுதந்திரம். இது காட்டிலும் பெருசாக தீர்க்க தரிசனம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு வசனத்தை வச்சு எத்தனை பேர் வீடு கட்டியிருக்கிறோம், எத்தனை பேர் வீடு நிலம் வாங்கியிருக்கிறோம். இந்த வசனத்தை அப்படி இன்னொரு உணர்வாக ஆண்டவர் சொல்கிறார். நேர்த்தியான இடம், சிறப்பான சுதந்திரம் வீட்டுக்கு மாத்திரம் அல்லப்பா, இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வரன்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நேர்த்தியான இடத்துல சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். இதுதான் தீர்க்க தரிசனம்.
இதை கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக என்ன செய்யும், மாறும். எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும்? அப்போ இன்றைக்கி இப்போ அங்கே இங்கேயும் போய் எதையா சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க. ஆண்டவர் சொல்கிற மாதத்தை திரும்ப சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. என்ன சொன்னாருங்க? அப்போ நீங்கள்லாம் எதுக்கு பாஸ்டர்? இதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள், அவரை கூப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள். நான் சொல்ல விளையம் கொள்ள முடிகிறா? இல்லை, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் அவரிடம் கேட்டு உங்களுக்கு என்ன செய்கிறேன். பைபிளே இருக்கிற தேவன் ஒருவரே, தேவனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரே, கிறிஸ்து இயேசு அவரை. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? திரும்ப சொல்லுகிறேன், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, கிறிஸ்து இயேசு அவரே. இல்லையா? இந்த இடம் விற்பனைக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. புரோக்கர்கள் அனுமதி இல்லை. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அது கொஞ்ச நேரம் கழித்து புரிஞ்சு நான் சொல்ல புரிகிறதா? இயேசு சொல்கிறாரு, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியது, புரோக்கர்கள் அனுமதி இல்லை. யாருக்கும் புரோக்கரெல்லாம் கிடையாது. நீங்கள் நேரடியாக அவர்கிட்ட போகலாம். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லையா? இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் ரொம்ப சமீபமாக இருக்கிறார். எவ்வளவு சமீபமாக இருக்கிறார் என்று கேட்டால், எனக்குள்ளே தான் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க முடியவே. அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன். இதெல்லாம் எப்படி நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது? இந்த வசனத்தை கருத்தாய் வாசித்தாலே போதுமானது. இப்போ கவனித்து பாருங்கள், 1 பேதுருவில் நாம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியான, மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் கரெக்டு தான். ஆனால் அவர் சொல்லும் பொழுது, தங்களிலுள்ள, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, காலம் நிறைவேறின பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் 2026 நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இவருக்கு ஆதியமும் இல்லை அந்தமும் இல்லை. He always existed. ஆண்டவர் எப்போ இருந்திருக்கிறாருன்னா, அவர் எப்போவுமே இருக்கிறார். சொல்லுங்கள், அவர் எப்போ இருந்திருக்கிறாரு? எப்போவுமே இருக்கிறார். இது ஏன் ரொம்ப முக்கியமான சத்தியம் என்று இன்னொரு கோணத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நான் உன்னை அனாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்திருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா? இல்லை, இஸ் அன் இட்டர்னல் காட் அப்படின்னு சொன்னோம்னா, அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. when an eternal God loves you, he loves you eternally, with an eternal love. இதுதான் ரொம்ப அற்புதமான வார்த்தை. அனாதி தேவன் உங்களை எப்படி நேசிக்கிறார் என்று கேட்டால், அனாதி ஸ்நேகத்தால். அவன் மறுபடியும் கருத்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு அதுதான் அனாதிங்கிற கருத்து இருக்கிறது. அப்போ உங்களை என்னை எப்போ நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, எப்போ நேசிக்காமல் இருந்திருக்கிறாரு சொல்லுங்கள். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆண்டவரே, என்னை எப்பொழுதிருந்து நீர் நேசிக்க ஆரம்பித்தீர்? நீ எப்போ சர்ச்சு கரெக்டாக வர ஆரம்பிச்சியோ அன்னையிலிருந்து தான் உன்னை என்ன செய்கிறேன், நேசிக்க. அப்படின்னா ரொம்ப நாள் இல்லை இல்லையா? இந்த வாரம் மாத்திரம் தான் நான் நேரத்துலேயே நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? குறிப்பு கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? எப்போ என்ன நேசிக்க ஆரம்பித்தாருன்னு சொன்னோம்னா, எப்போவுமே நேசிக்கத்தான் செய்கிறார் இல்லையா? அப்போ எப்படி நேசித்தாரோ அப்போ தான் இப்போவும் நேசிக்கிறார். இப்போ எப்படி நேசிக்கிறாரோ அப்போ தான். நீங்கள் 90 இருக்கும் பொழுதும் உங்கள் மேலே அதே நேசம்தான். நான் சொல்கிறேன், நீங்கள் 9 மாதம் இருக்கும் பொழுதும் அதே அன்பு தான், 9 வயசு வந்தாலும் அதே அன்பு தான். இப்படியே நம்பர் சொல்லிகிட்டே போகலாம், டைம் ஆகுது. ஆனால் உங்களுக்கு என்ன வயது வந்தாலும் அவருடைய அன்பில் மாற்றமே இல்லை. சொல்லுங்கள், அவருடைய அன்பில் மாற்றமே கிடையாது. இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, வசனத்தில் சொல்லியிருக்கிறது, தேவன் அன்பாகவே. நேற்று எப்படி இருந்தார்? இதே வசனம் தான் எல்லாத்துக்கும் சொல்லலாம். நேற்று எப்படி இருந்தார், இன்றைக்கி எப்படி இருக்கிறார், நாளைக்கு எப்படி இருப்பார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆமாம், இப்போ குடும்பத்தில் ஆரம்பத்தில் அன்பாக இருந்தாருங்க. இப்போது ஆமாம், கோடிட்ட இடங்களை நிரப்புக. நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா? இப்போ எப்படி இருக்கிறாரு? கொஞ்சம் வம்பாக இருக்கிறாரு. ஜோம் பண்ணி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு மனுஷங்களை குறித்து சொல்கிறது ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் வசனத்தில் ஒரே வரி தான் இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஆஸ் லாங் as he is present. மறுபடியும் கேள்வி, எப்போவுமே இருக்கிறாரு. எப்போவுமே எப்படி தான் இருக்கிறாரு. ஆனால் அன்பு பாருங்கள், லவ் இஸ் நாட் கல்லபிள். கல்லபிள்னு சொன்னோம்னா, இந்த அன்பு ஏமாந்ததல்ல. அவர் ஞானமாகவும் இருக்கிறார், நீதியாகவும் இருக்கிறார், பரிசுத்தமாகவும் இருக்கிறார், நியாய தீர்ப்பு செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன். இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன்.
இல்லையா? இப்போ 11ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமை முன்னறிவித்த பொழுது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும். ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா? அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பாருங்கள், இப்போ சகரியா புஸ்தகத்தில் இருக்கிறது அல்லவா, இதோ உன் ராஜா இல்லையா, ராஜா ரட்சிக்கிறவரும் இல்லையா, கழுதையின் மேலும் மரியின் மீதும் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது எப்போ நடக்க போகுது, எந்த காலத்தில்? நான் சொல்லக்கூடிய வார்த்தையை முக்கியப்படுத்துவது நல்லது. காலத்தின் விசேஷம். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். காலத்தின், அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள். இப்போ நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த காலத்தின் விசேஷம். சொல்லுங்கள், எந்த காலத்தின் விசேஷம்? நான் சொல்கிற கோர்வை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீங்களா? சகரியா தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அவர் கழுதையின் குட்டியின் மேல் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு, இது எப்போ நடக்க போகுது, அது என்ன விசேஷமாக இருக்க போகுது என்பதை கருத்தாக என்ன செய்தார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள். இப்போ நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று கேட்டால் பாருங்கள், இது நிறைவேறின பின்பு நாம் இருக்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்திலே திறவுகோல் இருக்கிறது, வேறு எங்கேயும் போகணுன்னு அவசியம் கிடையாது. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும். இப்போ நீங்களும் நானும் எந்த காலத்தில் இருக்கிறோம்? சொல்லுங்கள் இல்லையா? பாருங்கள், அவர் தாமே நம்முடைய அக்கிரமங்களை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நம்முடைய பாடுகளில் அவர் நொறுக்கப்பட்டார், நம் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறத ஆராய்ச்சி பார்த்தார். இப்போ 2026 நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டால், பாடுகளை, அது கட்டாயம் முக்கியம், அது இல்லைன்னா இது இல்லை. ஆனால் இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்று கேட்டால், பாடுகளையும் அதன் பின் வரும் மகிமையும். பாடுகளின் காலத்தினுடைய விசேஷத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொன்னால், இப்பொழுது பாடுகளுக்கு பின் வரக்கூடிய மகிமை இன்னதென்பதை யார் தான் ஆராய்ந்து பார்க்கணும்? சொல்லுங்கள், பக்கத்தில் நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணணும். பாடுகளுக்கே இவ்வளவு ஆராய்ச்சி இருக்கும் என்று சொன்னால், அந்த பாடுகளின் விளைவாக வரக்கூடிய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இது எப்போ புரியும்? சொல்லுங்க, எப்போ புரியும்? நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? இப்போ இதை ஆராய்ந்து பார்ப்பதின் விளைவு இவ்விதம் சொல்லி நிறைவு கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சகரியா தீர்க்க தரிசனம் சொன்னார், அதாவது கழுதையின் மீது இயேசு என்ன போகிறார். இது ஒரு ஊர்வலம் இல்லையா? இந்த ஊர்வலம் எங்கே போகுது அப்படின்னு சொன்னோம்னா, இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தி கிராஸ். சிலுவைக்கு நேராக இந்த ஊர்வலம் என்ன செய்கிறது, போகக்கூடியதாக இருக்கிறோம். இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணி கிருஷ்ணனுடைய பாடு, மரணம் இவைகளை குறித்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண, அதுக்கு அடுத்த நிலை எப்படி இருக்கிறது என்றால், அதற்கு பின்வரும் மகிமை. சொல்லுங்கள், அதற்கு பின்வரும் மகிமை. பின்வரும் மகிமைன்னு சொன்னோம்னா இது எப்படி நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டால், சிலுவைக்கு நேராக ஒரு ஊர்வலம் போச்சு அல்லவா, அந்த ஊர்வலம் சிலுவைக்கு போன பிற்பாடு இந்த கழுதையின் மேல் இல்லையா ஊர்வலம் வந்தவரை அவர்கள் என்ன செய்தார்கள், சிலுவையில் என்ன செய்தார்கள், அறைந்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து. நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சொல்லுகிறேன், சிலுவைக்கு நேராக ஒரு ஊர்வலம் போகிறது, இன்னொரு ஊர்வலம் சிலுவையிலிருந்து ஆரம்பிக்கிறது. சொல்லுங்கள், இன்னொரு ஊர்வலம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அந்த ஊர்வலத்தை குறித்து தான் பவுல் 2 கொரிந்தியர் 2ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, நம்ம எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணின்னு இருக்கிறது அல்லவா. ஆங்கில மொழிபெயர்ப்பு நமக்கு உதவியாக இருக்கிறது. நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நம்மை வெற்றியின் ஊர்வலத்தில் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இனி நிறைய ஊர்வலங்கள் வரும் அடுத்த வாரங்களில். நான் சொல்றது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நீங்கள் எந்த ஊர்வலத்தில் இருக்கிறீர்கள்? சிலுவைக்கு நேராக போகிற ஊர்வலத்திலா, அல்லது சிலுவையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் சோர்ந்துட்டீங்களோ இல்லையா? மறுபடியும் திரும்பி ஆரம்பிப்பேன். நீங்கள் எந்த ஊர்வலத்தில் இருக்கீங்க? சிலுவைக்கு நேராக ஒரு ஊர்வலம் போகிறோம் இல்லையா? ஓசன்னா என்ன சொல்கிறாங்க? ஓசன்னான்னா ஒரு அர்த்தம் என்னவென்றால், எங்களுக்கு இறங்கும்னு அர்த்தம், எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். சொல்லுங்கள், எங்களுக்கு இறங்கணும், எங்களை என்ன செய்யணும், ரட்சிக்கணும். சரி, இரக்கமுள்ளவர் உன்னுடைய ரட்சகர் போகிறார். சிலுவையிலிருந்து வரும் பொழுது ரட்சித்தவர் வருகிறார். சொல்லுங்கள், யார் வர்றாருங்க? ரட்சித்தவர். நீங்கள் எந்த ஊர்வலத்தில் இருக்கிறீங்க இல்லையா? போடுங்கம்மா, நான் சொல்கிற விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நீங்கள் எந்த ஊர்வலத்தில் இருக்கிறீர்கள்?
ரட்சிப்பின் ஊர்வலத்தில் இருக்கிறீர்கள். இந்த ஊர்வலத்தில் மறுபடியும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இதை தான் கருத்தாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலத்தின் விசேஷம் சொல்லுங்கள், காலத்தினுடைய விசேஷம், சுவிசேஷத்தினால்தான் விசேஷமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, வருகிறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை வெற்றியின் ஊர்வலத்தில் என்ன செய்கிறார், நடத்துகிறார். இந்த ஊர்வலத்தில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து தான் முதன்மையாக இருக்கிறார். இந்த ஊர்வலத்தில் இது எப்படிப்பட்ட ஊர்வலம், மறுபடியும் பாருங்கள், பவுல் இதை எழுதும் பொழுது ரோம இந்த மன்னர்கள் எல்லாம் போய் வெற்றி சிறந்து வரும் பொழுது அவங்க கொண்டு வருவாங்க. இந்த வெற்றி ஊர்வலம் வரும் பொழுது யாரையெல்லாம் ஜெயிச்சிருக்கிறார்களோ அந்த ஜெயம் பெற்ற தோத்து போன அந்த ராஜாக்களை சங்கிலிகளில் கட்டி கொண்டு இவர்கள் அந்த ஊர்வலத்தில் அவங்கள என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஊர்வலத்தில் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த ராஜாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் யாரையெல்லாம் அடிமையாக வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் விடுதலை செய்து இந்த ஊர்வலத்தில் கொண்டு வருவார். இது எந்த வகையில் விசேஷம் என்று கேட்டால், அந்த நாட்களில் ரோம ராஜாக்களையும் அவருடைய ஜனங்களையும் அடிமையாகத்தான் கொண்டு வந்தார்கள். இயேசு ராஜா எப்படி வித்தியாசம் என்னவென்று கேட்டால், நம்மை அடிமையாக வைத்திருந்தவனை சங்கிலி போட்டு கட்டி, அவன் கட்டி நம்மை வைத்திருந்த சங்கிலியை அவிழ்த்து வெற்றியின் ஊர்வலத்தில் நம்மை கொண்டு போகிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஊர்வலத்தில் இருக்கிறீங்கிறது புரிஞ்சாதான் நீங்கள் எப்படி நடப்பீங்கிறதே புரிஞ்சுக்க முடியும். இது புரியணுன்னா டைம் ஆகுமோ? நான் சொல்ல வேணேன், நீங்கள் எந்த ஊர்வலத்தில் சொல்லி முடிக்கும்படியாக இருக்கிறேன். நாயின் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது அல்லவா, நாயின் ஊரினிலே நடுத்தரு வீதியிலே, அந்த பாட்டெலாம் கேட்டிருக்கீங்க அல்லவா. அப்போது 2 ஊர்வலம் லூக்கா 7 இருக்கிறது. அப்போ இயேசு திரளான ஜனங்கள் வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விதவை தாய் இருக்கிறார்கள். அவளுடைய மகன் என்ன செய்து விட்டான், இறந்து விட்டான். அந்த ஊரே வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு இப்போ இங்கே ஒரு பெரிய கூட்டம், ஒரு ஊர்வலம் வருகிறது இயேசு. இங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, துக்கம் நிறைந்த ஒரு கூட்டம், மரணம் நிறைந்த கூட்டம், இழப்பு நிறைந்த ஒரு கூட்டம், இல்லையா, கண்ணீர் நிறைந்த ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டமும் சர்ச்சு ரோட்டில் வர்றாங்க. நான் சொல்கிறது புரிந்து கொள்ள முடிகிறதா? இயேசு அங்கேருந்து வராரு, சர்ச்சுக்கு வர்றதுக்காக அங்கேருந்து என்ன செய்கிறார், நான் சொல்ல விளையம் கொள்ள முடிகிறதா, வந்து கொண்டிருக்கிறார். இங்கேருந்து பாவம், அவங்க தப்பாக நினைக்கக்கூடாது, யாரோ அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வராங்க. வந்த உடனே சர்ச்சுக்கு முன்னாடி 2ம் வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே யாருக்கு வழி விடணும் சொல்லுங்கள். நீங்கள் யோசிக்கிறீங்களா? ரொம்ப யோசிக்கிறீங்க அல்லவா? யாருக்கு வழி விடணும்? நீங்கள் வெறும் ஊர்வலமாக நினச்சிங்கன்னா பிரச்சனை. மரணம் வருகிறது, ஜீவன் வருகிறது. சொல்லுங்கள், மரணம் வருகிறது, ஜீவன் வருகிறது. இருள் வருகிறது, வெளிச்சம் வருகிறது. சாபம் வருகிறது, ஆசீர்வாதம். யாருக்கு வழி விடணும்? நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீங்கிறதே ஒரு காலத்தில் அந்த பக்கம் இருந்தோம், இப்பொழுது இந்த பக்கம் இருக்கிறோம். இப்போது சாபம், மரணம், எதிர்ப்பு, சவால் நீங்கள் வரும் பொழுது இயேசு உங்களுக்கு முன் செலுக்கிறபடினால யாருக்கு வழி விடணும்? நீங்கள் எப்படி பார்க்குறது பார்த்தீங்கன்னா, சரி அப்படி நின்றுட்டு இருப்போம், எவ்வளோ நேரம் தான் ஆகும்னு பார்ப்போம், இன்னொரு 7 நிமிஷத்தில் அவர் இப்படி இருந்தாலும் ஆராதனை முடிச்சு தானே ஆவார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? யாருக்கு வழி விடணும்? சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா, 2 பேரும், அதாவது இந்த ஆப்போசிட் நில்லு நான் வந்துடுறேங்கிறக்கா லைட்டு ஃப்ளிக் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே நேரம் ஃப்ளிக் பண்ணிவிட்டு, ஏன் நீ போகிறது நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ இயேசு வந்து நின்னால் அவர் தாங்க முன்ன நம்ம தடைகளை உடைத்தெறிகிறவர். அவர் பின்வாங்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் நடக்கிறது. இந்த அம்மா ஏற்கனவே விதவை, இந்த மகன் ஒரே மகன் அவனும் இழந்து போயிட்டான் என்ற செய்தியை கேட்ட பொழுது, இல்லையா, அது சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொன்ன மாத்திரத்தில் இந்த ஸ்திரீ வந்து எதையும் கேட்கல. சொல்லுங்கள், இந்த ஸ்திரீ வந்து எதையும் கேட்கல. கிறிஸ்து மனதுருகி. சொல்லுங்கள், கிறிஸ்து மனதுருகின்னு சொல்லும்போது ரொம்ப அற்புதமான ஆழமான ஒரு வார்த்தை. மனதுருகி அவர் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், இல்லையா, முதல் வார்த்தை ஸ்திரீயே அழாது. இன்னைக்கு அழுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசுவே அதான் சொன்னாருங்க. என்னங்க சொன்னார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அழ வேண்டான்னு சொல்கிறார். இப்போ பிரசங்கம் நல்லா போயிருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 4 பேர் என்ன செஞ்சுருக்கணும், அழுதுருக்கணும். எப்படி விட்டுருங்கப்பா, நான் சொல்ல வேலைக்கு கொண்டு முடிக்கிறதா? தயவு செய்து என்னை முடிக்க மாட்டீங்களா நீங்கள்? நான் சொல்ல, ஒரு பிரசங்கர் ரொம்ப
அப்சர்வன்ட் பிரசங்கர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு நினைவு இருக்கிறது. அதாவது நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒருத்தர் அப்படியே கண்ணீர் மல்க உட்காந்துருந்தாருன்னா புரிஞ்சுக்கோ, உன் பிரசங்கத்தினால இல்லை, அவர் கொட்டாவியை அடக்குனதுனால. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? இதெல்லாம் கடந்து வந்தவங்க தான். ஆகினால நான் சொல்லுகிறேன், அழுது கொண்டிருக்கிற நபரை பார்த்து முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு? அழ வேண்டாம். இன்றைக்கும் உங்களை பார்த்து அதுதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அழ வேண்டாம், இந்த ஊர்வலத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். சொல்லுங்கள், இந்த ஊர்வலத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். இதை கேட்டோன்னே அழாதேன்னு சொல்கிறார். அப்புறம் பாடையை தொட்டு, மறுபடியும் பின்னணிகள்லாம் ஏகப்பட்ட பின்னணி இருக்குது. யூதர்கள் பாடையை தொட்டால் இவங்களுக்கு தீட்டாயிரும். அதனால் இப்படி வருதுன்னா அவங்க இப்படி போவாங்க. இவர் எப்படியும் போகிறதில்ல. அவர் நடந்தா எது வந்தாலும் அவருக்கு பணிந்து தான் ஆக வேண்டும் இல்லையா? பாடையை தொட்டு, வாலிபனை எழுந்திரு, சாயங்காலம் யூத் மீட்டிங்க்கு வர வேண்டும். நான் சொல்ல வரைக்கும் முடிக்கிறதா? வாலிபனை என்ன செய்ய வேண்டும்? எழுந்துரு. எத்தனை நேரம் செல்ஃபோனை பிடித்து கொண்டிருப்பாய்? எழுந்துரு சொன்னோன்னா டப்புன்னு எழும்பி என்ன செய்கிறான்? உட்காடுறான் இல்லையா? ரொம்ப அற்புதமான விஷயம். மறுபடியும் மறந்துடக்கூடாது. சர்ச் ரோட்டில் அந்த ஊர்வலம் சர்ச்சுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடக்குது இல்லையா? அந்த வாலிபன் எழுந்த மாத்திரத்தில் அவர்கள் அப்படியே திரும்பி சர்ச்சுக்குள்ளே வந்துட்டார்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறேன். பரவாயில்ல, உங்களுக்கு கற்பனை நல்லா தான் ஓடுது. நான் மறுபடியும் இது யோசிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்க இல்லையா? நீங்கள் எந்த ஊர்வலத்தில் இருக்கிறீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார் இல்லையா? அவருக்கு பின் சொல்லுகிறோம். நமக்கு எதிராக எது வந்தால் மறுபடியும் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதுக்கு ஒரு பிக்சர் இருக்கிறது. அந்த வசனத்தை விளக்க வேண்டும் என்று சொன்னால், இது எப்படின்னா, சபை ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, எது சபைக்கு விரோதமாக வந்தாலும் அது சபையை மேற்கொள்ளாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். அந்த வசனத்துடைய கருத்து எப்படி இருக்கிறது என்று கேட்டால், சபை முன்னேறி போகிறது. சொல்லுங்கள், சபை முன்னேறி போகும் பொழுது எதுவெல்லாம் வருகிறதோ அது சபையை மேற்கொள்ளாது, சபை அதை என்ன செய்யும்? மேற்கொள்ளும். காரணம், அந்த ஊர்வலத்துக்கு முன்பாக இயேசு போகிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக அவர் உங்களுக்கு முன் செல்கிறார். நாளைக்கு வேலைக்கு முன் செல்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம போகிற ஊர்வலம் சோகமான ஊர்வலம் அல்ல, ஜெயிக்க போகிறவர்கள் ஊர்வலம் அல்ல, ஜெயித்தவர்கள் ஊர்வலம். எல்லாரும் இணைந்து சொல்ல வேண்டும், எப்படிப்பட்ட ஊர்வலம்ங்க? ஜெயித்தவருடைய ஊர்வலம். இது எப்பொழுது புரியும் என்று சொன்னால், இதை கருத்தாய் ஆராய்ந்து பார்த்த பொழுது ஆராதனையில் தான் முடிக்க முடியும். சொல்லுங்கள், ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியத்திலும் ஆராதனையிலும் தான் என்ன செய்ய முடியும்? முடிக்க முடியும். எல்லாரும் எழும்பி நின்றவர்களாக, தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தினவர்களாக, தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதனை செய்யக்கூடிய அற்புதமான நேரம். இன்றைக்கு வெற்றியின் ஊர்வலத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்தக்கூடிய அற்புதமான தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் பாராட்டிய கிருபை ஏராளம், மிகப்பெரிய தாராளமான தம்முடைய தயவை அவர்கள் தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ கிருபைக்காக கரங்களை உயர்த்தி வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தடைகளை உடைத்து அதிசயம் செய்யும் இயேசு நம்மோடுண்டு. அவன் சந்தேகம் வேண்டாம், சந்தேகம் வெற்றி நடை நடந்திடு. அல்லேலூயா, தடைகளை உடைத்து அதிசயம் செய்யும் இயேசு நம்மோடுண்டு. Hallelujah, வெற்றி கொடி தெரிந்து சாத்தானோடு தைரியமாய் ஜெயித்திடு. ஜெயம் உனக்கே, தைரியமாய் ஜெயித்திடு. ஜெயம் உனக்கே, வல்லவே நம்மோடு எனக்குமே தரக்கிறாய். Hallelujah, வல்லவே நம்மோடு எனக்குமே சொல்லுங்கள், வல்லதேவன் நன்னோடு எனக்குமே வல்லதேவன் என்னோடு
தடைகளை உடைத்து அதிசயம் செய்யும் இயேசுவின் சந்தேகம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், வெற்றி நடை நடந்திடு. ஆவே சந்தேகம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், வெற்றி கொடி விரிந்து. சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை, வெற்றி நடை நடந்திடு. சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை, வெற்றி கொடி விரிந்து. கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி நல்ல பிதாவே, உம்முடைய பாதம் படுகிறோம். உம்முடைய வார்த்தை எவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கிறது. அற்புதமான இந்த வார்த்தைகளை நாங்கள் கருத்தாய் ஆராய்ந்து பார்க்க, உம்மை ஆராதிக்க, ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நன்றி. மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.